அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அன்று பிறந்த பாலகனாய் பாவமே இல்லாம நம்ம ஒரு பாவமே இல்லாம அன்று பிறந்த பாலகனாய் நம்ம ஆகிறதுக்கு நம்ம 3 செயல்கள் செய்யலாம். ஒன்று என்னன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது. ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரும்போது நம்ம தாய் வயிற்றிலிருந்து பிறந்த பாலகன் மாதிரி ஒரு குற்றம் குறை இல்லாதவர்களாக நம்ம வருவோம். 2வது, நம்ம ரம்ஜான் மாதத்தில் நன்மைகளை கொள்ளடிச்சு அல்லாஹ்கிட்ட பாவங்களை ஒப்படைத்து தௌபா செஞ்சு நம்ம 30 நாளுக்கு அப்புறம் நம்ம வெளியே வரும்போது நம்ம அன்று பிறந்த பாலகனாக ஆவோம். அதுக்கப்புறமேட்டு 3வது, ஹஜ்ஜு உம்ரா செய்ய நம்மளால் முடியலையேன்னு கவலைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, நமக்கு ஃபர்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இல்மு கற்க போங்க. நீங்கள் இல்மு கற்க போகிறது அல்ஹம்துலில்லா ஒரு நாளும் ஹஜ் உம்ரா செய்கிறதுக்கான நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான நன்மைகள் கிடைக்கிது. அப்போது ஒரு ஹஜ்ஜு செய்யும் போது அவங்களுக்கு அன்று பிறந்த பாலகனாய் திரும்பி வராங்க. இல்மு கற்க போகிறவங்களுக்கு ஒரு நாளும் ஹஜ் உம்ரா செஞ்ச நன்மைகள் கிடைக்கிது. அப்போது அவங்க ஒரு நாளும் அன்று பிறந்த பாலகராக ஆறாங்க. மொத்தம் 3 இருக்குது அன்று பிறந்த பாலகராக மாறுறதுக்கு. ஒன்று ஹஜ்ஜு போயிட்டு வரவங்களுக்கு, ஒன்று ரமலான் மாதம் முடிஞ்சு நன்மைகளை கொள்ளடிச்சு பாவத்தை ஒப்புக்கொள்கிறவங்களுக்கு, 3வது இல்மு கற்க போகிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜு அவங்களும் அன்று பிறந்த பாலகனாக வராங்க. அதனால இந்த 3ஐயும் செய்யுங்க. கண்டிப்பான முறையில் இந்த 3ஐயும் கடமையாக செய்யுங்க.